தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலை மணிச்செல்வன் இணைந்திருக்கிறார். சுடலை மணிச்செல்வன், பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? என்னென்ன கூடுதல் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமா வேதவள்ளி, முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகின்ற இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளைய தினம் தைப்பூச திருவிழா என்பது வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்காக பல்வேறு பகுதியிலிருந்து பாத யாத்திரையாக பக்தர்கள், முருக பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி போன்ற மாவட்டங்களிலிருந்து கடந்த சில தினங்களாக லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக தங்களது குடும்பத்தினருடன் மாலை அணிந்து பச்சை நிற உடை அணிந்தபடி வாகனங்களில் முருகனின் சிலை உருவத்தை வைத்து வழிபாடு செய்து ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ந்தவாறு அவர்கள் கோயிலை நோக்கி வருகின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இதன் காரணமாக திருநெல்வேலி சாலை, அதேபோல் தூத்துக்குடி சாலையில் வருகை தரும் பக்தர்கள் ஏராளமானவர் தங்களது குடும்பத்தினரோடு இங்கு வருகின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கோவில் நிர்வாகம் சார்பில் நாளைய தினம் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை என்பது திறக்கப்பட உள்ளது. தொடர்ந்து 4:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும், அதேபோல் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணி அளவில் அஸ்திர தேவருக்கு வேலியில் கடலில் புனித நீர் ஊற்றி தீர்த்தவாரி நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது. இதேபோல் கோவில் நிர்வாகம் சார்பில் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இதேபோல் இந்த திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலை, அதேபோல் திருநெல்வேலி தூத்துக்குடி சாலையில் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர்களுக்கு வேண்டிய இடங்களில் கழிப்பிட வசதிகளும் குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இவை தவிர கோவிலுக்கு மாலை அணிந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு தனியாக சென்று முருகனை தரிசனம் செய்வதற்காக சிறப்பு வழியும் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக குமாரபுரம், அதேபோல் குறிஞ்சி நகர் பகுதியில் சிறப்பு ஒரு அலுவலகம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு கையில் பச்சை வண்ண டேக் கட்டப்பட்டு அவர்கள் கோயிலுக்கு செல்லும் வழியாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதை தவிர கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்களின் தேவைக்கேற்றவாறு குடிநீர் வசதியும் கழிப்பிட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாளை தினம் தைப்பூசம் நடைபெற உள்ள நிலையில் தற்போது இன்றைய தினமே திருச்செந்தூர் முருகன் கோவில் என்பது களை கட்ட தொடங்கியுள்ளது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி சுடலை மணிச்செல்வன்.